மாட்டீங்க. 2026 நீங்க ஓட்டு போட போறீங்க. இப்ப இத்தனை முறை நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, ஆனா இன்னும் வாழ்க்கையில இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அடையல. நான் தொகுதி முழுக்க சுத்தி வந்ததுல நான் பார்த்தது தொகுதி முழுக்க குடிசை வீடுகளா, தொகுதி முழுக்க குடிசை வீடு. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க, என் தொகுதியில தமிழ்நாட்டுல குடிசை வீடுகளே இல்லைன்ற. அப்ப தயவு செய்து ஐயாவை நம்ம என்ன சொல்றோம்னா, தயவு செஞ்சு நீங்க பாபநாசம் தொகுதிக்கு வாங்க, அங்க வந்து பாருங்க குடிசை வீடு இருக்கா இல்லையான்னு நீங்க பாருங்கன்னு சொல்றோம். ஏன்னா தொகுதி முழுக்க குடிசை வீடா இருக்கு, கழிப்பறை இல்ல. கழிப்பறை இல்லாம பொதுவெளியில கழிக்கக்கூடிய அவலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க வேட்பாளர்லாம் எப்படி பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு 40-45 வயசுல படிப்புகளையா சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வேட்பாளரா பார்த்திருப்பீங்க. 25 வயசுல தேர்தலில் போட்டிட்டு அடிப்படை வயதான 25 வயசுல ஒரு புள்ள வந்து பேசி இப்பதான் நீங்க முதல் முறையா பார்த்திருப்பீங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பொம்பளை புள்ள அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக இப்பதான் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி நிறுத்திய பெண் வேட்பாளர் நான் தான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது வரைக்கும் ஒரு பெண்ணை வேட்பாளராக நிறுத்தினதே இல்லை. நான் தான் முதல் முறையாக போட்டியிடுறேன். ஆனா இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். யோசிச்சு பாருங்க, இந்த அரசியல் கட்சிகள் நமக்கு எல்லாவற்றையும் இலவசம் சொல்றாங்கல்ல. 1000 ரூபாய் தர, 2000 ரூபாய் தர, 2500 ரூபாய் தர, ஓசி பஸ் தர, எல்லாமே தரேன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னைக்காவது நான் குடிக்கிறதுக்கு நல்ல குடி தண்ணீரை இலவசமா தர்றேன் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? 24 மணி நேரமும் தடையற்ற ஒரு குடிநீரை உங்க பகுதிக்கு நான் கொடுக்குறேன் சொல்லியிருக்கிறாங்களா? உங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தரம் இல்ல, அந்த கட்டடம் தரம் இல்ல, அங்க பிள்ளைங்களுக்கு கழிப்பறை வசதி இல்ல, அங்க பிள்ளைங்களுக்கு சரியான இது இல்ல, நான் உங்க பிள்ளைங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு இணையாக ஒரு ஆகச்சிறந்த பள்ளிக்கூடத்தை தரேன் எந்த அரசியல் கட்சியாவது சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க எல்லாம் வைத்தியம் பார்க்கணும்னா ஒண்ணு தஞ்சாவூருக்கு போன இல்ல கும்பகோணத்துக்கு போன, ஏதாவது அடி சின்னதா முடியலன்னா ஆரம்ப சுகாதார பிஹெச்சிக்கு போயிடுவோம். இதே கொஞ்சம் பெரிய அறுவை சிகிச்சை, பெரிய ஒரு அறுவை சிகிச்சை இருக்குன்னா எங்க போகணும்? ஒண்ணு தஞ்சாவூருக்கு போகணும், கும்பகோணத்துக்கு போகணும். 2,63,000 வாக்காளர்கள் இருக்கிறீங்க இந்த பாபநாசம் தொகுதியில. 2 லட்சம் மக்கள் இருக்கிறீங்க, 2 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டுருக்கிறீங்க. ஆனா இந்த 2 லட்சம் மக்களுக்கும் ஒரு மருத்துவமனை கூட இந்த தொகுதியில இல்லை. கும்பகோணத்தையும் தஞ்சாவூரையும் நம்பிதான் நம்ம இருக்கிறோம். அப்ப ஏன் 2 லட்சம் மக்களுக்கு ஒரு மருத்துவமனை இல்ல? ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல? ஏன் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே 7 நாளும் 24 மணி நேரம் டாக்டர் இல்ல? ஓட்டு போட்டிருக்கோம்ல. அப்ப வெறும் இந்த அன்னப்பன்பேட்டையும் ஐயம்பேட்டையும் அம்மாப்பேட்டையும் பாபநாசம் தொகுதியே வெறும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தானே? நம்ம பிள்ளைக்கு இங்க பள்ளிக்கூடம் தரம் இல்லை. பிள்ளை படிச்சு முடிச்சுச்சுன்னா கல்லூரி இல்லை. பிள்ளை காலேஜ் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னா ஒண்ணு தஞ்சாவூருக்கு போகணும் இல்ல கும்பகோணத்துக்கு போகணும். சரி, பிள்ளை படிச்சு முடிச்சுன்னா வேலையாவது இருக்கான்னு பார்த்தா வேலையும் இல்லை. பிள்ளை ஒண்ணு விவசாயம் பார்க்கணும், இல்ல கூலி வேலை பார்க்கணும், இல்ல இந்த தொகுதியை விட்டு வெளியே போய் ஊரை விட்டு வெளியே போய் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் வேலை பார்க்கணும். ஏன் அப்ப இந்த தொகுதி வெறும் நீங்க எல்லாரும் வெறும் ஓட்டு போடுற வெறும் இயந்திரங்கள் மட்டும்தானே? உங்க வாக்கு மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படுது, உங்க வாழ்க்கை தேவைப்படல. அவங்க எல்லாம் சொல்றாங்க 1000 தர, 2000, 2500 எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு இலவசங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் என் தொகுதி பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கணும், என் தொகுதியில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், என் தொகுதியில மருத்துவமனை தஞ்சாவூர் தலைமை மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனை பாபநாசம் தொகுதியில இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் டாக்டர் இருக்கணும். அதுல மகப்பேறு பிரிவு முக்கியமா பிள்ளைங்க எப்ப டெலிவரிக்கு போனாலும் அங்க டெலிவரி இருக்கணும். என்னுடைய தொகுதியில படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். அப்ப வேலை வாய்ப்பு கொண்டு வரணும்னா என் தொகுதியில என்ன வேலை கொண்டு வர்றது? என் தொகுதியில ஒரு ஐடி பார்க் கொண்டு வர முடியுமா? என் தொகுதி முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமி. இங்க இன்னைக்கு விவசாயிகளை கருத இருக்கிறது வரைக்கும் யார் வந்துட்டான்னா வடநாட்டுக்காரன் வந்துட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு இங்க விவசாயமா செஞ்சு பொழைச்சிட்டான்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லை. அப்ப என் தொகுதியில நான் என்னத்தை கொண்டு வர முடியும்? என் தொகுதியில வேலை வாய்ப்பு நான் என்ன கொடுக்க முடியும்னா, நம்ம தொகுதியில அதிகமா கரும்பு விளையுது. அந்த கரும்பு சக்கையை தூக்கி ஒண்ணு மாட்டுக்கு போறோம், சும்மா தூக்கி போறோம். ஆனா அந்த கரும்பு சக்கையில இருந்து பேப்பர் காகிதம் தயாரிக்க முடியும். அந்த தொழிற்சாலையை நான் கொண்டு வருவேன், என் தொகுதிக்கு கொண்டு வருவேன். என்னுடைய இளைஞர்களுக்கு என் தொகுதியிலே வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அதே போல நம்ம தொகுதியில வாழை அதிகமா விளையுது, வாழை நார்ல இருந்து ட்ரெஸ் தயாரிக்க முடியும். அந்த தொழிற்சாலையை நிறுவனம்னா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்ம தொகுதியில வந்து வேலை பார்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம தொகுதியில இருந்து வெளியூருக்கு போன பிள்ளைங்களை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் எம்எல்ஏ ஆனா வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்க நம்ம தொகுதிக்கு வேலை தேடி வரும். அப்படி ஒரு நிலைமையை நான் மாத்துவேன். பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில குடிசை வீடுன்னு ஒரு வீடு இருக்காது. குடிசை வீடுன்னு ஒரு வீடு ஏன்னா 1950 இல்ல,
1970 இல்ல, 2000 இல்ல, 2026 வந்துட்டோம். உலகத்தையே உள்ளங்கையில அடக்க வந்துட்டோம். ஆனா இன்னமும் நம்ம வீடு குடிசை வீடா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு டாய்லெட் இல்ல. பெண்கள் பெண்கள் பொது வழியில மலம் கழிக்கிறாங்க. இந்த நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. இது எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மனச்சாண்டத்துக்கு சொல்லுங்க. ஐயா துரைக்கண்ணு முதல்ல ஓட்டு கேட்டு வந்தாரு. எல்லா பகுதியிலும் இடத்துல உடஞ்சிருக்கு. நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கறேன். உங்க எல்லாரும், நீங்க என்னை விட மூத்தவங்க தான் எல்லாருமே, உங்க எல்லாரோட மனசாதிக்கு சொல்லுங்க. ஐயா துரைக்கண்ணு முதல்ல ஓட்டு கேட்டு வந்தாரு. என்ன குடிசை வீட்டு துரைக்கண்ணு ஓட்டு கேட்டு வந்தாரு. இன்னைக்கு ஐயா வீடு குடிசை வீடா இருக்கா? சொல்லுங்க. அண்ணன் சண்முகம் நிக்கிறாருல்ல, ஐயப்பன் நிக்கிறாருல்ல, எண்ணம் தான், மரியாதைக்குரியவர் தான். அவர் வீடு குடிசை வீடா இருக்கா? ஆனா அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம வீடு இன்னும் குடிசை வீடாதான் இருக்கு. நம்ம வீடு இன்னும் மாறல, நம்ம நிலைமை இன்னும் மாறல. இப்போ ஒரே ஒரு முறை நீங்க மாறினா என்ன? இதுல வேற நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை திமுக. ஓபிஎஸ் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம். அவரை விட ஒரு ஆகப்பெரிய அதிமுக காரரை நீங்க பார்க்க முடியுமா? அவரே திமுக போயிட்டாரு. அவருடைய நிலைமை, அவருடைய திமுக போயிட்டாரு. ஆனா நீங்க இன்ன வரைக்கும் மாற மாட்டேன்றீங்க. இலவசங்களை எதிர்பார்க்கறீங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தேவை வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாயும் தானா? வெறும் 2000 ரூபாய் தானா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் நிற்கும் போது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் போய் காய்ச்சல் போய் நில்லுங்களேன். டாக்டர் தொட்டு கூட பார்க்க மாட்டாரு, மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிடுவாரு. நீங்க ஒரு மூட்டையை எடுத்துட்டு போனீங்கன்னா 40 ரூபாய்க்கு குறையாம, நான் 40 ரூபாய் கொடுக்காம ஒரு மூட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேமா அப்படின்னு உங்க யாரால சொல்ல முடியுமா? இல்ல. இது எதுவுமே இல்லையே. நீங்க ஏதாவது எனக்கு இந்த ஆட்சியில நான் திமுக காரன் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு பேர், எனக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அதிமுக காரன் நீங்க பெருமைப்படுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்லா நடந்திருக்கணும்ல. திமுகவை நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க, அதிமுகவை நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க. என்னைக்காவது அவங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்களா? ஒரு முறை சிந்திங்களேன். நான் இப்பொழுதும் உங்களுக்காக பேசவே இல்லை. நீங்க எல்லாரும், உங்க எல்லாருடைய வாழ்க்கையை விட உங்க எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்கும், பேரன் பேத்திகள் இருக்கும். அந்த பிள்ளைகளையும் இதே மாதிரியான ரோட்டுல, இதே மாதிரியான குடிசை வீட்டுல, இதே மாதிரி தண்ணி இல்லாம, இதே மாதிரி கரண்ட் இல்லாம தான் விட்டுட்டு போக போறீங்களா? ஒரு தனியார் கம்பெனிக்கு 24 மணி நேரம் கரண்ட் கொடுக்குது அரசு. ஏன் விவசாயிகளுக்கு 12 மணி நேரம் தான் கொடுக்குது? விவசாயத்தை இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க சொல்றோம், விவசாயத்தை நாங்க அரசு பணியாக்குவோன்றோம். அது எப்படிமா விவசாயத்தை அரசு பணியாக்குவீங்கன்னா நீங்க யாராவது யோசிச்சு பாருங்க. டாஸ்மார்க்ல ஊத்து கொடுக்குறாருல, அவர் யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு சம்பளம் வாங்குறாரு. அப்ப ஊத்தி கொடுக்குற அவரு, டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுக்குற அவரு அரசு பணியாளரா இருக்கலாம். உலகத்துக்கே சோறு போடுற நம்ம அரசு பணியாளர் இருக்க கூடாதா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் பேசுவாங்கம்மா, நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். இது இந்த தேர்தலில் நான் எடுத்துக்கிட்ட பிரமாண பத்திரம். எனக்கு இந்த பத்திரத்துல 3,61,500 ரூபாய் எனக்கு சொத்து இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். 3,61,500 ரூபாய் 5 ஆண்டுகள் கழிச்சு தொகுதியோட எம்எல்ஏ ஆனன்னா உங்க வீடுக்கு கொண்டு வந்து என்னோட பிரமாண பத்திரத்தை உங்க வீடுக்கு கொண்டு ஜெராக்ஸ் வந்து கொடுக்குறேன். 5 வருஷம் கழிச்சு என் வருமானத்துக்கு அதிகமா 1 ரூபாய் நான் சொத்து சேர்த்துருந்தேன்னா நீங்க நடு தெருல வந்து சிறப்பாலே அடிங்க. இது அண்ணப்பன் பேட்டை நான் வந்து நிக்கிறேன். நான் இப்பொழுதும் சொல்றேன், 5 வருஷம் கழிச்சு வந்து உங்களை சந்திக்கும் போதும் எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாம, உங்களை சந்திக்க பயம் இல்லாம, உங்களை பாக்குறதுக்கு பயம் இல்லாம, இப்பயாவது வண்டியில ஏறினு பேசுறேன். அவன் வண்டியில கூட ஏறிட்டு பேசாம ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சந்திக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உண்மையும் நேர்மையுமா நிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு வாதி காசு கொடுப்பாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு எம்எல்ஏக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம், அவருக்கு பெட்ரோலு ஃப்ரீ, அவரோட காருக்கு எல்லாமே ஃப்ரீ, அவருக்கு வீடு கொடுத்துரும், அரசு எல்லாமே கொடுத்துரும். எல்லாமே கிடைக்கிற எம்எல்ஏ எதுக்கு உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு? எதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்கிறாரு? ஏன்னா அவர் கொள்ளையடிக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஓட்டுக்கு காசு வாங்கும் போது நம்ம டைலாக் பேசுவோம், அது நம்ம காசு தானம்மா, அது நம்ம காசு தானே. நியாயம் தான். உங்க காசுனா உங்க பாக்கெட்ல இருந்தா அது உங்க காசு, உங்க பாக்கெட்ல இல்லைன்னா அது உங்க காசு இல்லை. அப்போ உங்க பாக்கெட்ல இல்லாம இன்னொருத்தவங்க கொடுத்தது உங்க காசா இருந்தா ஒண்ணு நீங்க கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொடுக்குற அளவுக்கு நம்ம யார்ட்டையும் காசு இல்லை. அப்படின்னா ஐயா நம்மகிட்ட இருந்து திருடி இருக்கணும். உங்க வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டாரு அப்படின்னா திருடின காசை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தான்னா வாங்கிக்கிட்டு அப்பா உன்னைய மன்னிச்சுட்டேன், ஆனா உன்னை இந்த தெரு பக்கமே நீங்க பார்க்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டி விட்டுரும். இதைத்தானே ஒரு திருடம் என்ன பண்ணுவோம். ஆனா இதே ஒரு அரசியல்வாதி பண்ணும்போது, ஐயா போன முறை ரொம்ப கம்மியா திருடி இருக்கீங்க போல, அதனாலதான் 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, நான் அடுத்த முறையை ஓட்டு போட்டு உங்களே எம்எல்ஏ ஆக்குறேன், இன்னும் அதிகமா திருடுங்கன்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, யார் பக்கத்துல தப்பு இருக்கு? அவங்க நம்புறாங்க, நீங்க நம்புறீங்களா நம்பலையோ, அவங்க நம்புறாங்க உங்களை. 5 வருஷம் அந்த மக்களை என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி, அந்த மக்களுடைய ரத்தத்தை அட்டை போல உறிஞ்சி எடுத்தாலும் சரி,
அந்த மக்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கால் வலிக்க நின்று கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில டாக்டர் மதிக்காம, நர்ஸ் மதிக்காம, கம்பவுண்டர் மதிக்காம, யாரும் மதிக்காம போனாலும் சரி, போற இடத்துல எல்லாம் லஞ்சம் கேட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கடைசி நேரத்தில் நான் கொடுக்குற 500க்கும், கடைசி நேரத்தில் நான் கொடுக்குற 1000க்கும், கடைசி நேரத்தில் நான் கொடுக்குற குவார்ட்டருக்கும், நான் கடைசி நேரத்தில் நான் கொடுக்குற கோழி பிரியாணிக்கும், கடைசி நேரத்தில் நான் விதவிதமா உருட்டுற இலவசத்துக்கும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நான் சொல்றேன், நான் சட்டமன்ற உறுப்பினரான பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு டாஸ்மாக் கூட இருக்காது. உங்களுக்கெல்லாம் அது வருத்தமா கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நீங்களாம் தனி அடிக்கிறீங்க. அதான் 2வது 15 வயசு புள்ள பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல தண்ணி வாங்கி குடிக்குது. உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா, உங்க மகனா இருந்தா, உங்க பேரனா இருந்தா படிக்கும்ல நெஞ்சு. 15 வயசு புள்ள, 14 வயசு புள்ள, 13 வயசு பொம்பளை புள்ள டாஸ்மாக்ல தண்ணி வாங்கி குடிக்குது. ஒரு காலத்துல ஊருக்கு தண்ணி அடிக்கிறவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிற்பான். இன்னைக்கு தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு தண்ணி அடிக்காத ஒரு நபரை பார்க்க முடியாது. உங்க எல்லார் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கும்ல. 6 மணிக்கு மேல உங்க பிள்ளைய இந்த ரோட்ல அனுப்ப முடியுமா உங்களால? தைரியமா, நம்பிக்கையா? ஏன் 10 வயசு 12 வயசு பிள்ளை கையில கஞ்சா எப்படி வந்துச்சு? ஏன் இந்த ஆட்சியாளர்கள் யாருமே அதை தடுக்கல? நான் இதை நான் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை குறை சொல்லல. ஏன் இதெல்லாம் மாறலாம்? உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்குல்ல. இதே பாபநாசம் தொகுதியில கடந்த ஒரு வாரத்தை மட்டும் 4 பொம்பளை பிள்ளைகளை கற்பழிச்சிருக்கிறேன். நாளைக்கு அன்னப்பன்பேட்டையில நடக்காதா? அன்னப்பன்பேட்டையில இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கா? சொல்ல முடியுமா? அன்னப்பன்பேட்டையில இருக்க பிள்ளை பாபநாசத்துக்கு போகாதா? அன்னப்பன்பேட்டையில இருக்கிற பிள்ளை ஐயம்பேட்டைக்கு போகாதா? அன்னப்பன்பேட்டையில இருக்க பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டி போய் படிக்காதா? அப்ப அந்த பிள்ளைக்கெல்லாம் பாதுகாப்பு எங்க? ஒரே ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு தடவை ஓட்டு போட்டுருக்கேன், 16 தடவை. பட் புதுசா திமுக வந்து இனிமேதான் புதுசா திமுக வரப்போகுது, இனிமேதான் என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும். அப்படி இருக்கா? இனிமேதான் அதிமுக வரப்போகுது, இனிமேதான் ஐயா துரக்கண்ணு மகன் வரப்போறாரு. ஐயா துரக்கண்ணு வந்துட்டாரு, ஐயா துரக்கண்ணு மகன் அவரை விட சிறப்பா பண்ணுவார். சொல்ல முடியுமா? இல்லையே. ஒரே ஒரு முறை நீங்க மாறுங்களேன். எல்லாருக்கும் நாடு மாறணும், வீடு மாறணும், ரோடு மாறணும், தண்ணி வேணும், கரண்ட் வேணும், எல்லாமே வேணும். ஆனா நான் மாற மாட்டேன். நான் வந்து பரம்பரை திமுக, நான் வந்து பரம்பரை அதிமுக. திமுகவுடைய பரம்பரை நல்லா இருக்கு, அதிமுகவுடைய பரம்பரையும் நல்லா தான் இருக்கு. நம்ம பரம்பரை தான் நடுத்தூர்ல நிக்குது. ஒரே ஒரு முறை சிந்திங்க, இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. 17 வருடமா இந்த களத்துல நிக்கிறோம். நீங்க வேணா நினைக்கலாம் இந்த பிள்ளை வந்து இந்த ஊருக்கார பிள்ளையான்னு தெரியல அப்படின்னு. நான் இந்த ஊருக்கு மகள் இல்லை, சத்தியமா சொல்றேன். பாபநாசம் தொகுதிக்கு நான் மகள் இல்லை. ஆனா இந்த பாபநாசம் தொகுதிக்கு வாக்குப்பட்ட அந்த மருமகள், சொல்ல போனா மகளை விட மருமகளுக்கு தான் தொகுதியில அதிகமான ஊர்ல வந்து மதிப்பு இருக்கு. மகளா இருந்தா கூட ஒரு காலத்தை கட்டாது வேற இடத்துல கட்டிட்டு போயிருவேன் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் மருமகள். இதே இருக்கு ஐயம்பேட்டை தான் என்னுடைய மாமியார் வீடு. நான் தொகுதிக்கு வந்த மகள் இல்ல. சின்ன பிள்ளையா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். 25 வயசாக இந்த பிள்ளைக்கு என்ன தெரியுங்க? என்னுடைய 18 வயதுல அரசியல் காலத்துக்கு வந்தேன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நீட்டு, காவேரி, முல்லை பெரியாறு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராடி இருக்கிறேன். இன்னைக்கு சிலருக்கு இருக்கலாம், சரி மாற்றம் வேணும்னா இருக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நீங்க நினைக்கலாம். நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், விஜயை விட அரசியல் நான் சீனியர். 8 வருஷம் விஜயை விட நான் மூத்தனவர். விஜயை விட அதிகமான போராட்டங்களை பங்கேற்று இருக்கேன். விஜய் இது வரைக்கும் மக்களை கட்சி தாங்க 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மக்களை கை கொடுக்கறது இல்லை. நான் எல்லா மக்கள் போராட்டங்களையும் நின்று இருக்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல போராடி இருக்கிறேன், கிருஷ்ணகிரியில பாலியல் வழக்கு போராடி இருக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வழக்கு போராடி இருக்கிறேன். சிஏ, என்ஆர்சி, என்பிஆர், காவேரி சிக்கல், முல்லை பெரியாறு எல்லா பிரச்சனைக்காகவும் களத்துல நின்று இருக்கிறேன். மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறேன். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கறது. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக அதிமுக வைக்காத ஒரு கருத்தை புதிதாக விஜய் வச்சுட்டாரா? விஜயும் அதே கருத்தை தான் சொல்றாரு. நானும் 2020 தரேன், நானும் சிலிண்டர் தரேன். அப்ப யார் தாங்க நல்ல படிப்பு தருவீங்க? இப்ப யார் தாங்க நல்ல ஆஸ்பத்திரியை மாத்துவீங்க? யார் செய்வீங்க? அதெல்லாம் இப்படி நீங்க செய்ய முடியும்னா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு. அவர் ஆட்சி காலத்துல இந்த பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க. கேரளால பினராயி விஜயன் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு. அவர் ஆட்சி காலத்துல இந்த பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க. அப்புறம் பாருங்க, மாற்ற முடியும். ஏன் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கும்போது 1000 ரூபாய் எப்படி தருவீங்கன்னு யாரும் கேட்கல. நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கும்போது 2500 ரூபாய் எப்படி தருவீங்கன்னு யாரும் கேட்கல. நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கும்போது 6 சிலிண்டர் தருவீங்க எப்படி தருவீங்கன்னு யாரும் கேட்கல. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கும்போது இலவச பஸ் எப்படி விடுவீங்கன்னு யாரும் கேட்கல.
இங்க எல்லாத்தையும் இலவசம்ன்றாங்க. சோறு எப்படி தருவீங்க? சோறு எப்படி தருவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு பூமியை விட்டுட்டு போகணும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நான் இப்பொழுதும் சொல்றேன், என் வயிற்றுல 8 மாச கருவை நான் சுமந்துட்டு நிக்கிறேன். ஏன் என் வயிற்றுல 8 மாச கருவை சுமந்துட்டு இந்த களத்துல நான் நிக்கிறேன்னா, இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு குடிக்க நல்லா தண்ணி இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கு 2 மாசத்துல வெளியே வரப்போற என் பிள்ளைக்கு குடிக்க நல்லா தண்ணி இல்லதான். இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு சுவாசிக்க நல்ல காத்து இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கு சுவாசிக்க காத்து இல்லதான். இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு நல்ல பள்ளிக்கூடம் இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கு நல்ல பள்ளிக்கூடம் இல்லதான். இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு நல்ல மருத்துவமனை இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கும் அதுதான். அப்ப என் பிள்ளைக்கு என்னெல்லாம் நான் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அது நம்ம எல்லார் வீட்டு பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த காலத்துல நிக்கிறேன். ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் காசு கொண்டுட்டு வரும்போது நான் மட்டும் தான் கனவோட வந்திருக்கேன். தொகுதி ஏதாவது மாத்திர முடியாதா? ஒரு புத்தகமே போட்டு வச்சிருக்கிறேன். உங்க வாழ்க்கையை ஏதாவது மேம்படுத்திட முடியாதா? அது வெறும் சுயநலம் இல்லை, அது வெறும் பொதுநலம் இல்லை, என்னோட சுயநலமும் இருக்கு. ஏன்னா என் பிள்ளை வாழ்க்கையும் அதுல அடங்கியிருக்கு. உங்கள் வீட்டு பேரன் பிள்ளை பேரப்பேத்திகள வாழ்க்கை எப்படி அடங்கியிருக்கோ அதே மாதிரி இல்லை, என் பிள்ளை வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நான் தனி நபரா இருக்கும் போது எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னை நம்பி ஒரு பிள்ளை வரும்போது எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளை எப்படி இந்த சமூகத்துல வாழப்போகுது? என் பிள்ளைக்கு எப்படி, என் பிள்ளை இந்த டாஸ்மாக் இருக்கிற சமூகத்துல எப்படி வாழப்போகுது? என் பிள்ளை கஞ்சா இருக்கிற சமூகத்துல எப்படி வாழப்போகுது? பிறக்க போற ஒரு பிள்ளை, என் பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன பண்றது? என் பிள்ளைய நான் எப்படி வெளியே அனுப்புறது? எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தினாலதான் இந்த களத்துல வந்து நிக்கிறோம். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் வாக்கு செலுத்திட்டீங்க, ஒரு முறை வாய்ப்பு கேட்டு வந்து நிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெறும் ஓட்டு மட்டும் தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன்னா, உங்களோட ஓட்டு மட்டும் தான் வேணும்னு நினைச்சேன்னா எங்க அண்ணன்களை அனுப்பிட்டு, கன்சீவா வேற இருக்கேன், எங்க அண்ணன்களை அனுப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் அண்ணே எப்படியாவது கடனை வாங்கியாவது நான் கொடுத்துறேன்னு 1000 ரூபாய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்கண்ணே, எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் அதை நினைக்கல. இன்றைக்கு எப்படி நான் உங்களை வந்து இப்ப 2வது முறையா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா இதை விட 3 மடங்கு அதிகமாக நான் வந்து உங்களை சந்திப்பேன். சத்தியம் முடிச்சு சொல்றேன். உங்களை மற்ற கட்சிகள் போல, மற்ற அரசியல்வாதிகள் போல உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போகணும்னு நான் வரல. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை மேம்படுத்தணும்னு வந்திருக்கேன். நம்ம பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே, நம்ம தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் அலையாம நம்ம தொகுதியிலேயே ஒரு பெரிய அரசு மருத்துவமனை இருக்கணும். நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் டாக்டர் இருக்கணும். அதுலயும் குறிப்பா பிரசவத்துக்கு டாக்டர் இருக்கணும். அதே போல அந்த டாக்டர் என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டு ஊழல் லஞ்சமும் ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் கிடைக்க போகுது, சாகுற வரைக்கும் பென்ஷன் கிடைக்க போகுது. அப்படின்றப்ப உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, உங்களுக்கு சேவை செய்யணும்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை செய்யணும்னு வந்து கேட்கிறேன். உங்கள்கிட்ட வேலை கேட்டு வந்து நிக்கிறேன், எனக்கு எம்எல்ஏவா வேலை கொடுங்கன்னு. ஏன்னா நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்க போறீங்க. நீங்க எல்லாரும் கட்டுற வரிப்பணத்துல தான் எனக்கு சம்பளம். அப்போ உங்கள்ட்ட வேலை கேட்டு வந்து நிக்கிறேன். இந்த வேலை கேட்டு வந்துருக்கிற பிள்ளைக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா, இல்ல உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து உங்களை கொள்ளையடிக்க போறவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரே ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்க. இந்த நீங்க தான் சொல்றீங்க அதெல்லாம் அரசியல்லாம் சாக்கடையாகி போச்சு, ஒரு ஆள் வரணும், இளைஞர்கள் வரணும், படிச்ச பிள்ளைகள் வரணும். நீங்க வழக்கறிஞருக்கு படிச்ச பிள்ளை, இளைஞரா இருக்கிற 25 வயசு பிள்ளை, இந்த பிள்ளை வந்துட்டேன், ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. வர ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவீங்களோ கும்பிட மாட்டீங்களோ அது உங்க தனிப்பட்ட விருப்பம். உங்க வீட்டுல இருக்கிற அந்த பச்சை பிள்ளையோட முகத்தை பாருங்க, அந்த பச்சை பிள்ளையோட உங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க. உனக்கா நான் துரோகம் பண்ண போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பிள்ளையோடைய முகத்தை பார்த்து நீங்க ஓட்டு போட போகணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கும்போது ஒரு கண்ணில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு போகும், பாலியல் வன்கொடுமை வந்துட்டு போகும், டாஸ்மார்க் வந்துட்டு போகும், கஞ்சா வந்துட்டு போகும். அத்தனையும் நினைச்சு பார்த்து உங்க வீடை பாருங்க, உங்க ரோட்டை பாருங்க, உங்க தெருவை பாருங்க, உங்க தண்ணியை பாருங்க. எல்லாத்தையும் பார்த்த பிறகும் உங்களுக்கு உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கும் போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க. ஆனா அத்தனையும் பார்த்த பிறகு ஏதாவது ஒரு மாறுதல் வேணும், யாராவது மாத்திர மாட்டாங்களான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வர ஏப்ரல் 23ஆம் தேதி விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுற எனக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு முறை நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு உங்கள் தலைமுறையை காக்கும். நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்பேன். என் தொகுதிக்குட்பட்ட லஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்காது. என் தொகுதியில லஞ்சம் வாங்குற அதிகாரி இருந்தா அதிகபட்சம் 3 மாசம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவனே போயிடுவான். நான் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சத்தியமா உழைப்பேன். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. இருக்குன்னு சாப்பிடுங்க. ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஒரு உண்மையும் நேர்மையும் சத்தியமா உழைப்பேன். ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் தொகுதி எம்எல்ஏ நான் பார்த்ததே இல்லப்பா, என் தொகுதி எம்எல்ஏ எங்ககிட்ட வந்ததே இல்லப்பான்னு. ஆனா நீங்க என்னை சட்டமன்ற உறுப்பினராக்குனீங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க எங்க அண்ணன்ட்ட போய் கேட்பீங்க, சீமான்ட்ட போய் கேட்பீங்க. ஏன்னா எங்க சீமானோட என்ன ஒரு முறை எம்எல்ஏ ஆயிட்டு அடுத்த முறை வேற ஆளை கொடுக்கணும், மக்களை வந்து தொடர்ச்சியா மாத்தணும். நீங்களே போய் எங்க அண்ணன் நிற்பீங்க, எனக்கு திரும்ப அனீஸ் பாத்திமாவே எம்எல்ஏவா கொடுங்க அப்படின்னு நீங்க நிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வேலை செய்வேன். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. என்ன செய்யறோம்னாச்சு பாருங்க,
ஏன்னா உதயசூரியன் கட்டளைக்கு ஓட்டை போட்டுட்டு அது உங்களுக்கு ஓட்டு போட்டா ஓட்டு வேஸ்டா போயிரும்பா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றீங்க. ஒரு சூதாடிக்கு அந்த மனநிலை இருக்கலாம். ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்ட வேண்டும் ஒரு சூதாடியோட மனநிலை. ஒரு நாட்டுடைய குடிமகனுக்கு அந்த மனநிலை இருக்கலாமா? அடுத்த 5 ஆண்டுகள் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போற ஒரு விஷயத்துல நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்க ஓட்டு போடுறதுனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுனால நீங்க ஓட்டு போடல. ஒரே ஒரு முறை மாறுங்க. வர ஏப்ரல் 23 நீங்க வாக்கு செலுத்தும் போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு மாறுதல் வேணும், ஏதாவது ஒரு மாற்றம் வேணும். அந்த புள்ள பேசிச்சுல, அந்த புள்ள பேசுனதுல கொஞ்சமாவது உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுது, நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா வாக்குங்கிறது உங்களுடைய உரிமை. தயவு செய்து அதை வித்துறாதீங்க. காசு கொடுக்குறாங்களேன்னு ஓட்டு போடாதீங்க. யாரு உண்மையான கொள்கைகளை சொல்றாங்கன்னு ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, உங்க விருப்பம். எனக்கு தான் போட்டு உங்களை கட்டாயப்படுத்துவேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன். வேலை வாய்ப்பு மாதிரி நான் உங்களோட ஒரு வேலை கேட்டு வந்திருக்கிறேன். இந்த வேலைக்கு நான் தகுதியான நபர்னா எனக்கு கொடுங்க. இல்ல தகுதியான நபர் இல்லைன்னா நீ யாருக்கு விரும்புறீங்களோ அவங்க வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு முறை ஏப்ரல் 23 விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. மக்களாகிய நீங்கள் வெற்றி பெறுங்க. புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும். நாம் தமிழர் சொல்லும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.